بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் சொல்வதென்ன என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பல்வேறு பயன்களை தந்தாலும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே எடுத்துரைத்த போதிலும், புரிந்து கொண்ட இஸ்லாத்தை உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த சத்திய வேதம் திருமறை குர்ஆன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் இந்த சமுதாய மக்களிடத்திலே வாழ்க்கை முறைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரச்சாரங்கள் ஆங்காங்கே நடைபெற்றாலும், இந்த ஜமாத் சார்பாக பல்வேறு சமுதாய பணிகளை நாம் செய்தாலும், மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை கொடுத்தாலும், அவர்களுடைய கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இந்த சமுதாயம் பின்தங்கி இருப்பதை கவனித்து வீரியத்தோடு பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கண்ணியமான சமுதாயமாக மாற்றி காண்பிக்கும் முகமாக இழந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தாலும், பாதிக்கப்பட்டவனுக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கானவருக்கு தமிழகத்தின் பல மூலை முடுக்குகளில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இரத்த தானம் செய்து அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய அளவிற்கு சேவைகள் பல செய்தாலும் கூட, இந்த ஜமாத் என்ன கொள்கையை சொல்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தப்பும் தவறுமாக விளங்கியவர்கள், இந்த மார்க்கத்தினுடைய தூய்மையான ஓரிரை கொள்கைக்கு பங்கம் விளைவித்தவர்கள், இந்த சத்திய மார்க்கத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை சீர்குலைத்தவர்கள், அதனால் சீரழிந்தவர்கள், இப்படி பல்வேறு தரப்பினர்கள் நாம் என்ன சொல்கிறோம் என்கிற அந்த கொள்கையை பற்றிய எதிர்பார்ப்பிலே இருந்து வருகிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே நாம் என்ன சொல்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சொன்னோம் என்பதை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டாலும் வீம்புக்காக, வரட்டு பிடிவாதத்திற்காக, போட்டிக்காக, பொறாமைக்காக நம்மை எதிர்த்து கொண்டிருப்பவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தமிழகத்துல பல ஊர்கள்ல இருக்குது, மாவட்டங்கள்ல இருக்குது, கிராமப்புறங்கள் வரைக்கும் இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த ரிஷிவந்தியம். அப்ப இந்த பகுதியில நாம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற இந்த தலைப்புல இந்த ஜமாத்தினுடைய எல்லா பணிகளையும் அடுக்க போறது கிடையாது. அதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஜமாத்தினுடைய பெயர் என்னவாக இருக்கிறதோ அந்த பெயருடைய விளக்கமே இந்த ஜமாத் எந்த கொள்கையை இந்த மக்களிடத்திலே சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்கும். இந்த ஜமாத்துடைய பெயர் என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இந்த தௌஹீத் ஜமாத் என்கிற ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிற ஜமாத் என்கிற இந்த வார்த்தையே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும், எங்களுக்கு எதிராக அடக்குமுறை செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கும் தெரியும், எங்களுக்கு எதிராக அடக்குமுறை செய்பவர்கள் சில பொருளாதார உதவிகள் மூலமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், எங்களை பற்றி ஆங்காங்கே உளவு பார்க்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். அப்ப இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை நோக்கம், இந்த கொள்கை முழக்கம் தௌஹீதை போதிக்க வேண்டும், ஏகத்துவ கொள்கையை இந்த மக்களிடத்திலே எடுத்துரைக்க வேண்டும். ஏன் அப்படி என்ன அவசியம்? இந்த இஸ்லாமியர்களிடத்திலே ஓரிரை கொள்கை பிரச்சாரத்தை இப்ப புதுசா செய்யணுங்கிற அவசியம் என்ன வந்துச்சு? அப்படி நினைக்கலாம்.
வந்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உன்னதமான ஓரிரை கொள்கைக்கு பங்கம் விளைவிக்கப்பட்ட காரணத்தினால், எந்த இஸ்லாத்திலே தனித்துவம் என்ற பிரச்சாரம் கிடையாதோ, எந்த இஸ்லாத்திலே புரோகித தன்மை என்கிற அந்த சித்தாந்தம் கிடையாதோ, எந்த இஸ்லாம் புரோகித தன்மையை அடியோடு வேரடி மண்ணோடு ஒழித்ததோ, அந்த இஸ்லாத்தை களங்கப்படுத்தி மகான்களின் பெயரால், அவுலியாக்களின் பெயரால், பெரியார்களின் பெயரால், முன்னோர்களின் பெயரால் இந்த மகான்கள் கலாச்சாரங்கள், புரோகித கலாச்சாரங்கள் இந்த சமுதாயத்திலே தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பித்து காலாகாலமாக அது பெரிய அளவிலே நடத்தப்பட்டு வருகிறது. அந்த இணை வைப்பு கலாச்சாரங்கள் மக்களுடைய உள்ளத்திலே ஆணி வேராக பதியப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு வடார்காடுல ஒரு மாதிரி, தென்னார்காடுல ஒரு மாதிரி. இந்த வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற இந்த வடார்காடு மாவட்டம் பகுதியிலே எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வண்டியில் எழுதி வச்சிருப்பாங்க. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அல்லது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிதான் நடக்கிறது என்று போடுவார்கள். அல்லது ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என் இறைவனின் அருட்கொடை இது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு கீழே பாத்தீங்கன்னா காஜா கரீபுன் நவாஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப என்ன கொள்கை? அளவற்ற அருளாளன்கிற அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், காஜா கரீப்னா பிச்சைக்காரன், அவரே ஒரு பெரிய அவுலியாவா நம்புற அவுலியாவும் தேவை. அதான் இஸ்லாம் விளங்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த அவுலியாக்கள் நீ யாரையெல்லாம் நம்புறாங்களோ, அது மொய்தீன் அப்துல் கார் ஜீலானியா இருந்தாலும் சரி, சாகுல மீதுங்கிறவரா இருந்தாலும் சரி, மற்றபடி தாதா குலாம் தாதான்னு வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தர்கா கட்டுறது என்ன, சிலை வழிபாடு செய்யறது என்ன, கல்லறை வழிபாடு செய்யறது என்ன, உருசு நடத்துறது என்ன, சந்தனக்கூடு விழா எடுக்கிறது என்ன, இப்படி இஸ்லாம் எந்த கொள்கை கோட்பாடுகளை அழிப்பதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த கொள்கையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் வேரூன்றப்பட்டிருக்கிறது, காலகாலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இது தவறு என்றுதான் நாங்க சொல்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் சொந்தமா சொல்லல, ஏதோ 20 வருஷமா சொல்றாங்களே நேத்து முளைச்ச காலா நினைச்சிடாதீங்க. நாங்க வேணா நேத்து முளைச்ச காலானா இருக்கலாம். நாங்க சொல்ற கொள்கை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த போதே வந்துருச்சு. எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்திய இஸ்லாத்தை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே பிறந்துருச்சு. இந்த தௌஹீத் ஜமாத்துல நாங்க என்ன சொல்றோமோ அது நபிமார்கள் சொன்னதைத்தான் நாங்க சொல்றோம். எந்த அளவிற்கு சொல்றோம்னு பாருங்க. திருமறை குர்ஆன்ல இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் புதுசா சொல்றாங்கன்னு சொல்லி நம்மின் மீது தவறான விமர்சனங்களை சுமத்தி சொர்க்கத்தின் பக்கம் வரவிருக்கிற ஒரு 4 பேரையும் தடுத்து நிப்பாட்டி நரகத்தின் பக்கம் பெடரில தட்டி அனுப்புறதுக்குனே இருக்கிறாங்க சில பேர். அதனால இவர்களுக்கே என்னவோ தெரியல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஆரம்ப காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லா நபிமார்கள் அனுப்பப்பட்டதுல முக்கியமான சில சம்பவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த சமுதாயத்துல என்ன சொன்னாங்க என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அது எந்த அளவுக்கு சொல்றான் தெரியுமா? லக்கது கான ஃபீ கஸஸிஹிம், திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த முந்தி சென்றவர்களுடைய வரலாறுல வாழ்க்கையில, நபிமார்கள் நல்ல அடியார்களுடைய வாழ்க்கையில இப்ரத்தன் லி உலில் அல்பாப், சிந்திக்கிற மக்களுக்கு தெளிவான படிப்பினை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹ். அப்படி என்ன ஆரம்பகால அந்த நபிமார்கள் நல்ல அடியார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில என்னத்த படிப்பினை அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏராளமான படிப்பினைகளையும் இருக்கிறது. அந்த படிப்பினைகளை அடுக்கணும்னா நாம இன்னைக்கு என்ன பிரச்சாரம் செஞ்சோமோ அதை செய்வதற்குத்தான் நபிமார்களே அனுப்பப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியும். எப்படி முதல்ல ஆரம்ப காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, ஆரம்பத்திலிருந்து வருவோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு சில நல்லவர்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது,
தௌஹீதுங்கிற கொள்கையை ஏத்துக்குங்க, ஒரு இறைவனை நம்புங்க, ஒரு இறைவனை வழிபடுங்க, ஒரு இறைவனுக்கு பயந்து நடங்க என்று பிரச்சாரம் செஞ்சாங்க. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. அந்த செஞ்சவங்கல்ல முக்கியமான ஒரு 5 பேரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க யாரு? வத்துங்கிற ஒரு நபர், சுவாங்கிற ஒரு நபர், யெகூக்குன்னு ஒரு நபர், யெகூஸ்னு ஒரு நபர், நஸ்ருங்கிற ஒரு நபர். இந்த 5 பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்குங்க, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நடங்க, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வழிபட்டு நடங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இவங்க எல்லாம் மௌத்தா போன பிறகு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இதே மாதிரி எப்படி ஒரு நல்ல அடியார்கள் இறந்து போன பிறகு அல்லது நல்லடியார்களாக கற்பனை செய்யப்பட்டவர்கள் இறந்து போன பிறகு அவங்கள வணங்க இந்த பெயர் தான் இங்க முஸ்லிம்கள் மாறி போயிட்டாங்களோ, அது மாதிரி அன்னைக்கு மாறுறாங்க. இணை வைப்பு கலாச்சாரம் உலகத்துக்கே அப்படித்தான் உண்டாகுது. அப்படி ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த 5 பேரையும் கடவுளா, கடவுளுடைய துணை சான்றுகளா, கடவுளுடைய புரோகிதர்களா இவர்கள்ட்ட போனா அல்லாஹ்ட்ட போயிடலாங்கிற எண்ணிக்கையில அவர்கள் வணக்க வழிபாட தொடங்கினாங்க. அவர்கள்ட்ட ஏகத்துவ கொள்கையை முழங்குவதற்காக, பிரச்சாரத்தை செய்வதற்காக இவர்கள்ட்ட கேட்காதீங்க, இவர்களை படைச்ச இறைவன்ட்ட கேளுங்கிற அந்த தௌஹீத சொல்றதுக்கு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப்ங்கிற அத்தியாயத்துல 59வது வசனத்திலே சொல்கிறான், லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயத்திற்கு நபியாக ரசூலாக அனுப்பி வைத்தோம். ஃபகால, அந்த நபி என்ன சொன்னார் தெரியுமா? யா கௌமி இபுதுல்லாஹ், மக்களே அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது என்று சொன்னார்கள். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அந்த சமுதாயத்திட்ட சொன்னாங்களோ, அந்த 5 அவுலியாக்களை கடவுள் மாறி நம்பினாங்களே, அந்த சமுதாயத்திட்ட என்ன சொன்னாங்களோ அதத்தான் இந்த சமுதாயத்திட்ட நாங்க சொல்றோம். அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா? அதத்தான் அவங்களும் சொன்னாங்க, அதத்தான் நாங்களும் சொல்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இதே கொள்கைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதனுடைய தமிழர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்ல. இப்படி தானே சொல்றோம். இதை விட உருதுல இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உருதுல சொல்ற வார்த்தை ஏகத்துவ கொள்கைய, தௌஹீது பிரச்சாரத்தை அப்படி ஓங்கி எதிரொலிக்கிற மாதிரி, ஆணித்தரமா ஒவ்வொருத்தருடைய மண்டையில நறுக்குன்னு உழுகிற மாதிரி இறைவன் புரிய வைக்கிற அளவிற்கு இந்த வார்த்தை புரிய வைக்குது. எப்படிப்பட்ட வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்க்கே சிவா கோய் இபாதத்கே லாயக் நஹீம்பாங்க. அல்லாஹ்வை தவிர இபாதத்துக்கு எவனுமே தகுதியே இல்லைம்பாங்க. அட எவனுக்கும் தகுதி கிடையாது. நம்ம வணங்குறோமா? அல்லாஹ் வணங்கு. தொழுகிறோமா? அல்லாஹ்வை தொழு. நோன்பு வைக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக. ஜகாத் கொடுக்கிறோமா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தை எதிர்பார்த்து கொடு. ஹஜ் செய்யறியா? அல்லாஹ்க்கு செய். இந்த இபாதத்தை எவனுக்கும் செய்யறதுக்கு எவனுக்கு தகுதி இல்லை. அந்த தகுதி ஒருத்தனுக்கு செய்யணும்னா அது அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு இந்த கொள்கை முழக்கத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அதே கொள்கை முழக்கத்தை நாம சொல்றோம். அதே கொள்கை முழக்கத்தை இந்த உருது மொழியில இவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி சொன்னாலும் கூட அதன் வழியில நடக்கிறோமா? இந்த மக்கள் நடக்கிறாங்களா? அட வணக்கம்னா என்ன?
அல்லாவை மட்டும் வணங்குவதுனா என்ன அர்த்தம்? தொழுதா மட்டும் போதுமா? நம்ம முஸ்லீம் ஆயிர முடியுமா? அட தொழுகையை அல்லாவுக்கு மட்டும் செஞ்சுட்டு இந்த தொழுகையை மத்த யாருக்கும் செய்யாம இருக்கிறோம்ல, யாருக்காகவும் தொழுதாம இருக்கிறோம்ல, தொழுதா பாவம் நாம் நினைக்கிறோம்ல, அப்படிப்பட்ட எண்ணம் தான் எல்லா இபாதத்திலையும் வரணும். தொழுகை எப்படி அல்லாவுக்கு செய்யறோமோ, நோன்பு எப்படி அல்லாவுக்காக வைக்கிறோமோ, ஜக்காத் எப்படி அல்லாவுக்காக கொடுக்கிறோமோ, ஹஜ்ஜை எப்படி அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நன்மை நாடி செய்யறோமோ, அதே மாதிரி தான் என்ன செய்யணும்? நம்முடைய இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய துவாக்கள், பிரார்த்தனைகள், இறைவன்கிட்ட செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய பாவ மன்னிப்புகள், இறைவனை நினைக்க வேண்டிய அந்த திக்ருகள், அந்த துவாக்கள், அந்த இஸ்திக்ஃபாராக்கள் அத்தனையுமே அல்லாஹ்ட்ட தானே செய்யணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே செய்யணும். அல்லாஹ் மிக தெளிவாக கேட்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்ன கூப்பிடுங்க. எப்படி சொல்றான் அல்லாஹ்? என்ன கூப்பிடுங்க, என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, நான் ஜவாப் தரேன், நான் பதில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். இப்படி சொன்னார்களா? இறந்து போனவர்கள் இப்படி சொன்னார்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் யாராவது கேட்டால் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத தாயிதா தானி, யாராவது என்கிட்ட துவா கேட்டா உடனே பதில் கொடுக்கிறேன்னு சொல்லி, பதில் கொடுக்கிற அளவுக்கு நெருக்கமா இருக்கிறேன் என்று சொல்லுங்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்வாஉ ஹுவல் இபாதா. நோமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், பிரார்த்தனை செய்யறது தான் வணக்கம் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அட துஆ செய்யறோம்ல அது பேர் தான் வணக்கம். தொழுகையை விட, நோன்பை விட, ஜக்காத்தை விட, ஹஜ்ஜை விட. ஏன்னா இதெல்லாம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட முறையில செய்யணும். துவா அப்படியா? நாம எப்ப பாதிக்கப்பட்டாலும் உடனே ரப்பிட்ட கேட்கிறோமே, அந்த துவாவுல தான் நாம அடிமைங்கிறது நிரூபணம் ஆகுது, அவன் இறைவன் நிரூபணம் ஆகுது. அந்த துவாங்கிற இபாதத்தை கொண்டு போய் மௌத்தா போனவங்கள்ட்ட கேட்டா, இதெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு அழகா? ஒரு இஸ்லாமா? இதுதான் இஸ்லாத்திற்கு முரண்பட்ட காரியம். இதுதான் இணை வைப்பு. இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அதே பிரச்சாரத்தை தான் நாங்க சொல்றோம். இதுல என்னத்தை தப்ப கண்டீங்க? இதுல ஏன் வெறுக்கிறீங்க? இதை ஏன் புறக்கணிக்கிறீங்க? இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் இப்படி இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த சமுதாயம் மாறி மாறி வரும் பொழுது இந்த சைத்தானுடைய ஊசலாட்டம், இணை வைப்பு கலாச்சாரம் உண்டாயிட்டே வருதுன்னு சொல்லி அந்த சமுதாயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியை அனுப்பி பிரச்சாரம் செய்ய வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைப்பமே, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைச்சு அவருடைய தியாகத்தை சிந்திச்சு உணர்ந்து ஹஜ் பெருநாளை கொண்டாடுறோமோ, அதன் அடிப்படையில குர்பானி கொடுக்கிறோமோ, அதன் அடிப்படையில் ஹஜ் கிரியை செய்யறோமோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை என்ன? என்ன பிரச்சாரம் செய்தார்கள்? அல்லாஹ் இந்த உலகத்தையே பார்த்தாங்க சொல்றான், குல் சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொன்னான் என்று சொல்லுங்கள். 3வது அத்தியாயம் ஆல் இம்ரான்ங்கிற அத்தியாயத்துல 95வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை, மார்க்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. இதைத்தான் நம்ம சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்ன? வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைத்தவர்களோடு இருக்கல அப்படிங்கிற அல்லாஹ். எப்படி சொல்றான்? அவர் முஸ்லிம்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறத விட, அட அவங்க சிர்க் வைக்கலப்பாங்கிற அல்லாஹ். அவங்க சிர்க் வைக்கல, இறைவனுக்கு இணை வைக்கல, அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கம். அது மாதிரிதான் நீங்க நடங்கன்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி இணை வைக்காம இருந்தாரோ அது மாதிரி நாம சிர்க் வைக்காம இருக்கணுமா இல்லையா? சிர்க்னா என்ன? அல்லாஹ்வோடு மற்ற கடவுள் இருக்கிறதா நம்புனா அது சிர்க்கு, அது இணை வைப்பு, இறைவனோடு ஒரு கூட்டாளியை ஏற்படுத்திக்கிறது. இது பாவம் நம்ம எல்லாம் விளங்கி இருக்கிறோம். இணை வைப்புனா இதுதான் இணை வைப்பு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? இது இணை வைப்புங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு இருக்கிற குதிரத்து, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் இறந்து போனவர்களுக்கோ, ஒரு மரத்திற்கோ, ஒரு மகானுக்கோ, ஒரு பெரியாருக்கோ இருக்கிறது என்று நம்பினால் அதுவும் சிர்க்கு. நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குதோ, எந்தெந்த குதிரத்து இருக்குதோ, இந்த மௌத்தா போனவங்களுக்கு இருக்கு நம்புறமா இல்லையா? அதான் சிர்க்கு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் இல்ல.
நம்ம என்ன பண்றோம்? இறந்தவங்கள்ட்ட போய் உதவி தேடுறாங்க. எப்படிப்பா ஏன் தேடுற? அவரு காது கேக்குதுன்னு தேடுறாங்க. அப்ப அவர் மவுத்தாகலையா? ஆகலேங்கிறாங்க. ஏன் போச்சு? அப்ப மவுத்தாகலாம் ஏன்ப அடக்கம் பண்ண? அவர் மவுத்தாகலேங்கிறாங்க. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அட என்னைக்குமே மவுத்தாகாம இருக்கிற ஒரு குதிரத்து யாருக்கு இருக்குது? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான். அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதி யாருக்கும் கிடையாது. வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரு இறைவன் தான். அவன் நிரந்தரமாக இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், நிலைத்திருக்கிறான். மவுத்து கிடையாது. அப்படி மவுத்து இல்லைங்கிற குதிரத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நம்பினா முஸ்லீம். அல்லாஹ்வோடு மௌத்தா போனவங்களுக்கு இருக்குன்னு நம்பினோம்னா இவன் முஸ்லீமா? இவன் இறைவனுக்கு இணை வைத்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். நம்ம போய் உதவி தேடுறோமே, தேடுறோம். யாருக்கு தேடுறோம்? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிட்ட போய் கேக்குறீங்க, அஜ்மீர் பாவாட்டான்னு கேக்குறீங்க, காஜா கரீப் நவாஸ் தான் கேக்குறீங்க, தமிழ்ல கேக்குறீங்க. அவர் உருதுவாசி. ஆனா உருதுக்காரரு உயிரோடு இருக்கும் போதே நீங்க தமிழ்ல கேட்டா புரியாது. மௌத்தா வேற போயிட்டாரு, அவர் காதும் கேட்காது, காது கேட்காத ஒரு ஆளு நீங்க தமிழ்ல கேட்டா எப்படிங்க புரியும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவருக்கு புரியும் நம்புறோம். அப்ப என்ன நம்புறோம்? உருது பேச தெரிந்தாலும், தமிழ் அவர் உயிரோடு வாழும்போது புரியாவிட்டாலும் இப்ப அவருக்கு புரியும் நம்பணும்னா பழமொழி தெரிந்த ஒரு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறதுங்கிற அந்த குதிரத்து மௌத்தா போன அஜ்மீர் பாபாவுக்கு இருக்கு நம்பணுமா இல்லையா? இது சிர்கா இல்லையா? இது இறைவனுக்கு கூட்டாளியா அஜ்மீர் பாபாவை தூக்குன மாதிரி இல்லையா? காஜா கரீப் நவாஸ் தூக்குன மாதிரி இல்லையா? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியை தூக்குன மாதிரி இல்லையா? இப்படி இணை வைக்க கூடாதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையா பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அதைத்தான் நான் உங்களை பார்த்து சொல்றோம். நாங்க சொல்றோம்னா இதைத்தான் சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தகப்பனிடத்திலே போய் பிரச்சாரம் செய்தார்கள். கற்சிலை வணங்குறீங்களா? நீங்க ஏதாவது வச்சா அதை எடுக்க சக்தி இருக்குதா? அதுக்கு நீங்க ஏதாவது பேசினா அதை கேக்குதா? அட எந்த ஒரு சக்தி இல்லாத, கேட்காத, பார்க்காத ஒன்றை ஏன் வணங்குறீங்க? கேட்டார்களா இல்லையா? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை அப்படியே விளங்கி நாம கேட்கிறோம். நீங்க கபரஸ்தானுக்கு போறீங்களே, தர்கான்னு போறீங்களே, குலாம் தாதான்னு போறீங்களே, அதுக்காக வேண்டி உருஸ் எடுக்கிறீங்களே, நீங்க என்னைக்காவது ஒரு ஜிலேபி வச்சதப்ப எடுத்தாரா? ஒரு லட்டு பூந்தியை தூக்கி போட்டப்ப எடுத்தாரா? அல்லது யாராவது எடுத்துட்டு போகும்போது புடிச்சாரா? ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் எப்படி உண்டாகுது? புரோகிதத்துவம். ஒரு மகான் ஒருத்தன் நம்புறது, ஒரு குளிக்காதவன், தொழுகாதவன், தில்கி நமாசும்பான். என்னடா ஏண்டா தொழுகல? நான் மனசுல தொழுகிட்டேன். இவனுக்கெல்லாம் ஃப்ராடுங்க. இவனுக்கு செத்த பிறகுதான் நம்ம அவுளியா நம்புறோம். இந்த அவுளியாக்களுடைய வரலாறுக்குன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை சிந்திச்சா போதும். இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடு. இஸ்லாத்தை சீரழிக்கிறதுக்கு எப்படி இந்த சைத்தானுடைய கலாச்சாரம் உள்ள வந்துச்சுன்னு பாருங்க. என்ன செஞ்சாராம்? ஒரு ஷேக் இருந்தாராம். இப்படி ஷேக்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் இந்த இணை வைப்பு கலாச்சாரம் உண்டாகுது. ஷேக் ஒருத்தர் இருந்தாராம், பெரியாராம். அவரு குளிக்கவே மாட்டாராம். அதான் பெரியார் மகான். அவரு தொழவே மாட்டாராம்.
இவர் இலங்கைக்கு போனாராம். இலங்கைக்கு போகும்போது எல்லாரும் பள்ளிவாசலுக்குள்ள போனாங்களாம். இவரே ஒழு பண்ற இடத்துல, அந்த ஒழு பண்ற இடத்துல அப்படி சும்மா நின்றுட்டாராம். எல்லாரும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. என்ன ஷேக் தொழுதீங்களா? நான் மக்காவிலேயே தொழுதுட்டேன் அப்படின்ட்டாராம். இந்த ஆள் இங்க நிக்கிறான், மக்கால தொழுதுட்டேங்கிறான் வெங்காயம். சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த தண்ணியில ஹவுஸ்ல இருக்கிற தண்ணியை தூக்கி வீசினாராம். என்ன ஷேக் என்னாச்சு? இல்ல மக்கால தீ பிடிச்சிட்டு இருந்துச்சு, வீசிட்டு இருந்தேன், அணைச்சிட்டு இருந்தேன்னாராம். ஓ அட்டேங்க அப்பா இப்படி ஒரு ஆளா அப்படின்னாங்களாம். சில பேர் என்ன பண்ணாங்களா, சரி பாத்துக்கிட்டே இருப்பான் என்னதான் செய்யறான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு சூனாராம். என்ன பண்றீங்க? மக்கால நாய் வந்துருச்சு பாத்துட்டேன்டாராம். மக்கால் இருக்கிற நாய் இவருக்கு தெரியுது. இவன் எவ்வளவு பெரிய கள்ளப்பையன் நிரூபிக்கணும்னு சொல்லி 4 பேர் என்ன பண்ணாங்களா, சாப்பாடு வைக்கிறாங்களாம். சேகுமார்களுக்கு சாப்பாடுனா புரியுதா? அவங்களுக்கு சாப்பாடு பழைய கஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பதுவா பண்ணிட்டு போயிருவாங்க. நாசமா போங்கடா, ரிஷிவதயத்துல இனிமேல் எவனும் சோரே திங்காத அளவுக்கு ஊமையா போயிருவான், வாய் எடுக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. அதான் சேசு. ஏன்னா அவர் மூக்கு பிடிக்க திங்கணும். அப்ப அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்ல கோழியை பொரிச்சு வச்சு அது மேல சோத்தை அப்படி கோபுரம் மாதிரி நினைச்சு வச்சுட்டாங்க. சோத்தை மறைச்சு உள்ள கோழி, முட்டை, மீன் எல்லாம் வறுத்து ரொம்ப அருமையா போட்டு சோத்து கோபுரம் மாதிரி வச்சுட்டாங்க. தட்டை தூக்கி பின்னாடி வச்சாச்சு. யாரு? இவன் திருட்டு பையன் நிரூபிக்கிற 4 பேர் பின்னாடி நின்ட்டாங்க. சேகு உங்களுக்காக சோத்தை வச்சிருக்கோம் சாப்பிடுங்க. அப்படி பார்த்தாராம். அட படுபாவீங்களா, சேகுக்கு இவ்வளவு சோறு மட்டும்தானா? வெறுஞ்சோறு தானா? குடிக்க பச்சை தண்ணி கூட கிடையாதா? நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களான்னு கத்துனாராம். ஓங்கி பொடர்ல தட்டினாங்களாம். அட திருட்டு பையல, சோத்துக்குள்ள இருக்கிற கோழி தெரியல உனக்கு, மக்கால் இருக்கிற நாய் தெரியுதா? யாரடா ஏமாத்துறேன்னாங்களாம். இவங்கதான் சேகு. இந்த மாதிரி கதை எழுதி வச்சுதான் மௌலிது ஓதுறாங்க. இதான் சேகுமார்கள் கலாச்சாரம். இவர்களை மகான் மாதிரி உயர்த்தி அவரை தொட்ட உன்னை இவன் நல்லவனா போயிருவான், அவர் கிட்ட போய் ஆசி வாங்கினா இவன் திருந்திடுவான், அவர் தொட்டா குழந்தை பிறந்துரும், அவர் தொட்டா பரக்கத்து கிடைச்சிரும், அவர் வீட்டுக்குள்ள போது கைய வச்சா அவர் பரக்கத்து கொட்டுன்னு சொல்லி பில்டப்ப உண்டாக்கி அவர் மௌத்தா போன இடத்துல தர்கா உண்டாக்குனதுதான் இந்த இணை வைப்பு கலாச்சாரம். ஆனா இந்த இணை வைப்பு கலாச்சாரத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தாங்களே அந்த இணை வைப்பு கலாச்சாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த நபிமார்கள் காலத்துல நடந்த எந்த சிறுக்கு கலாச்சாரத்திலீங்க திருட்டு பையன் நல்லவன் நம்பல, நல்லவங்களைத்தான் கடவுள் அந்தஸ்துக்கு தூக்கிட்டாங்க. அதையே அல்லாஹ் பாவம்ட்டான். இவங்க கள்ள பையன்கள் எல்லாம் கடவுள் அந்தஸ்துல தூக்கி வச்சாங்கன்னா இது எவ்வளவு பெரிய பாவம். அதுவே பாவம்னா இது படுகொலையில ஆக மகா பாவம். அந்த பாவத்தை செய்யறாங்க. இந்த பாவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பன் செய்தார்கள். அதை செய்ததற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டிச்சாங்களே. எந்த ஷிர்க்குக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களம் கண்டார்களோ அதே ஷிர்க்குக்கு எதிரான கொள்கையைத்தான், ஓர்ரை கொள்கையைத்தான் அவங்க சொன்னாங்க, நாங்களும் சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கொள்கை காலத்துக்கு நிலைச்சிருக்கணும், இந்த தௌஹீது கொள்கை தக்க வைக்கப்பட வேண்டும், ஷிர்க்குடைய வழிபாடு சமுதாயத்தில் உண்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். வஸ்ஸாபிகா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப். எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளைங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, பேரப்புள்ள வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்றாங்க. மரண சாசனம் மாதிரி சொல்றாங்க பாருங்க. எந்த அளவுக்கு மரண சாசனம். இந்த பாருப்பா, எனக்கு 4 ஏக்கரா தோட்டம் இருக்கு, அது 4 பேர் பிரிச்சுக்குங்க. அதல்ல, என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்கும் தீன, இறைவன் உங்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களா மௌத்தா போயிருங்க. இஸ்மாயிலே முஸ்லிமா மௌத்தா போ, இஸ்ஹாக்கே நீ முஸ்லிமா தவிர வேற எப்படியும் போயிடாத. யாக்கூப் பேரப்பிள்ளையை பார்த்து சொன்னார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செஞ்சதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்துல 132வது வசனத்தை சொல்றான். இது ஏன் சொல்றோம்னா, தன்னுடைய இந்த ஓர்ரை கொள்கையை தன் குடும்பத்துல தன் பேர பிள்ளைகள் சந்ததிகள் வரைக்கும் இந்த பிரச்சாரம் நீடிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் நாங்க 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் சரி, இந்த பிரச்சாரம் கியாமத் வரைக்கும் இந்த தௌஹீதை சொல்லுகிற கூட்டம் எந்த எதிர்ப்புக்கு இடையிலும் சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சாரமாக இந்த ஓர்ரை கொள்கை தாவாவை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்கல்ல, எந்த பிள்ளைங்கள்ட்ட இதை சொன்னாங்களோ, எந்த வார்த்தை சொன்னாங்க? முஸ்லிம்களா தவிர மௌத்தா போயிடாதீங்கன்னு. முஸ்லிம்னா யாரு?
தொப்பி போட்டவனா முஸ்லீம் அதான் அடையாளமா? தாடி வைக்கிற முஸ்லீம்ங்கிற அடையாளமா? தொழுனா முஸ்லீம் ஆயிர முடியுமா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு. மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு. விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. முஸ்லிம்னா யாரு? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்கிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை ஒரு இபாதத், என்னுடைய மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லா இபாதத்துகள், என்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை காலங்கள், வ மமாத்தி என்னுடைய மரணம், அத்தனையுமே அகிலத்தாரின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். சொல்லி லா ஷரீக லஹு, இறைவா இந்த இபாதத்துல ஒண்ணுலயுமே உனக்கு ஷிர்க் கிடையாது, உனக்கு இணையா நான் யார்ட்டையுமே கேட்கல, உன்னை வணங்கின எல்லா வணக்கத்தையும் உனக்கு தான் செஞ்சேன், உனக்காக வாழ்ந்த, என் வாழ்க்கையில எல்லா நிமிட பொழுதும் உனக்காக வாழ்ந்தேன், இந்த வாழ்க்கையில நான் மௌத்தா போனேன், உனக்காக மௌத்தா போனேன். அப்படிங்கிற அடிப்படையில இறைவா உனக்காக செய்கிறேன், உனக்கு இணை வைக்கவில்லைன்னு சொல்றேன் பாருங்க. அந்த ஷிர்க் வைக்காதவங்க தான் வபிதாலிக உமிர்து அன அவ்வளுல் முஸ்லிமீன், இப்படித்தான் முஸ்லிம்கள்ல ஒருத்தனாக நான் இருக்கிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம்னா யாரு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவன் தான் முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அவன் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி அவன் முஸ்லிம் அல்ல. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தெளிவா சொல்லி தருகிறானோ அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில தான் நீங்க மௌத்தா போகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய இறுதி நடவடிக்கை இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும்னு எதிர்பார்த்தார்களே, அதே மாதிரி தான் இந்த பகுதியிலே வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தை தெரியாமல், இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பாதைகளை நரகத்தின் பக்கம், நரகத்தின் விளிம்பின் பக்கம் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே. சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், சத்திய இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்க சொல்றோம். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி நாங்க சொல்றோம்ல. இதே மாதிரி பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தாவா பண்றாங்க. அல்லாஹ் கேட்கிறான், இதை ஞாபகப்படுத்துறான். ஏன் தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சார கொள்கை இது யார் புரிந்து கொண்டார்களோ, யார் தெரிந்து கொண்டார்களோ காலகாலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறான். அதனால தான் இந்த பிரச்சாரத்தை இதை தெரிந்து கொண்ட எல்லாருக்கும் சொல்லக்கூடிய இந்த தாவா பணி இந்த ஜமாத் அடிப்படையா வச்சு செய்யுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுல ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறான். 133 வசனத்துல சொல்கிறான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹதர யாக்கூபல் மௌத். நபியை சார்ந்த மக்களே, நீங்க எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போனார்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிச்சுல்ல, அந்த நேரத்தில் நீங்க இருந்தீங்களா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கறான். நீங்க எல்லாம் அங்க இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறான். இல்லங்கிறதா பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க எல்லாம் இல்ல, அங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது, அங்க என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்கிறான். இது காலலி பனிகி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு கேட்டார். என்ன கேட்டார்? மா தாபுதுன மின் பாதி, யாக்கூப் ஆகிய நான் கேட்கிறேன், எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்க போறீங்க? என்ன கேட்கிறார் பாருங்கள். அட, எனக்கு பிறகு யாரை வணங்க போறீங்க? ஒரு நபி கேட்கிறார். ஒருவேளை பிள்ளைங்களே, நம்ம அப்பா பெரிய நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தவர், பெரிய மகான், பெரிய அவுலியான்னு இவரை வணங்கிட கூடாதுல்ல. அதனால தான் உஷாரா கேட்கிறாங்க, எனக்கு பிறகு யாரை வணங்க போறீங்க? நான் இருக்கும்போது அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தீங்க, நான் மௌத்தா போன என்ன பண்ண போறீங்க என்று கேட்கிறார்கள். உடனே அவர் என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா? காலு வ இலாஹக நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக்க. யாக்கூப் அவர்களே, தந்தையே, உங்களுடைய கடவுளாகிய அல்லாஹ் மட்டும் தான் நாங்க வணங்குவோம். உங்களுடைய தகப்பனார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் முன்னோர்கள் இருந்தாங்களே, அவர்கள் வணங்கிய
அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், நஹ்னு லஹு முஸ்லிமூன், அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நாங்க கட்டுப்பட்டவங்களா இருப்போம் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? ஒவ்வொருவரும் படைத்த இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த தாவா, அந்த ஓரிரை கொள்கை இந்த நபிமார்களால் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, ஆழமாக பதிய வைக்கப்படுகிறது, எடுத்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் நாம் இந்த சமுதாயத்திற்கு தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி என்ன நினைக்கலாம், நம்ம என்ன நினைக்கலாம், இது எல்லாம் ஓகேங்க, நீங்க பண்ற பணியெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது, சிற்கை எதிர்க்கிறது மட்டும் நிப்பாட்டிக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த ஜமாத்துடைய அடிப்படை அஸ்திவாரமே. அஸ்திவாரத்தை நீக்கிட்டு கட்டடம் வேணாம் எங்களுக்கு. இந்த ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே இந்த சிற்கை எதிர்க்க வேண்டும்ங்கிற, தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும்ங்கிற, தௌஹீதின் அடிப்படையிலேயே மௌத்தா போகணுங்கிற கொள்கைக்கு தான் இந்த ஜமாத்து பல பிரச்சனைகளுக்கு இடையில, பிரிவுகளுக்கு இடையில இது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தாவா பணியை நாங்க ஊரெங்கும் மக்கள்கிட்ட ஓங்க ஒழிக்க சொல்றோம்னா எதை சொல்லுகிறோம்? குழப்பம் செய்ய சொல்றோமா? பிரிவினை உண்டாக்க சொல்றோமா? வீண் பிரச்சனைகளை கிளப்பிட்டு போறோமா? என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க. வணக்கத்திற்கு தகுதியா அல்லாஹ் விட்டுட்டு வேற யார கூப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சது? என்ன ஆதாரம் கிடைச்சது? அல்ல அல்லாஹ் விட்டுட்டு மத்தவன்ட்ட கேட்கறீங்களே, அல்லாஹ் விட அவன் பெரிய ஆளா, துணிஞ்சவனா, ஆற்றல் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எங்க ஒரு நாளைக்கு நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம் இல்லையா? சாதாரண விஷயம். 5 வேளை தொழுகிறோம். சுபு தொழுகையில ஒரு 7 தடவையாவது அல்லாஹ் அக்பர் சொல்லிடுறோம், 10 தடவையாவது சொல்லிடுறோம். லுகர் தொழுகையில சொல்றோம், அசர் தொழுகையில சொல்றோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது தொழுகையில அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம். அல்லாஹ் அக்பர்னா என்ன? அல்லாஹ் மிக 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 பெரியவன், அதான் வார்த்தை. அல்லாஹ் மிக மிக பெரியவன் உயர்த்தி போற்றி நம்ம தொழுகிறோம்னா, நாம போய் கல்ல வணங்கலாமா? கபரை வணங்கலாமா? கபர்ல அடங்கியவன்ட்ட உதவி தேடலாமா? அட மிக மிக பெரியவன்ட்ட கேட்டுட்டமே, அவன்கிட்ட ஆகாதா இவன்ட்ட ஆக போகுது? யோசிக்க வேண்டாம். இறைவன் மிக பெரியவன் சொல்லிக்கிட்டு இறைவனுக்கு கூட்டாளிய ஒருத்தனை அமைச்சுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய கேவலம். இது கேவலமான கொள்கைன்னு நாங்க மட்டும் சொல்லல, நபிமார்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னா, உங்களை மாதிரி அடிமைட்ட போய் கேட்கறீங்களே, அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உயர்வு தாழ்வு இருக்குதா? ஏற்றத்தாழ்வு இருக்குதா? நீங்க பெரியாள் அவர் சின்னாளா, அல்லது நீங்க சின்னாள் அவங்க பெரியாளா? இறைவனுக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா? இறைவன் ஒப்பந்தம் பண்ணாங்களா? உங்க பாவத்துக்கெல்லாம் அவங்க பொறுப்பெடுத்துக்கிறேன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? அப்படி கேட்கிறான்ல. அப்ப எவ்வளவு கேடுகட்ட ஒரு காரியத்தை இந்த சமுதாயம் செய்யுது. அத இத்தனை நபிமார்கள் எல்லாம் எப்படி சொன்னாங்களோ அதே வரிசையில வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க. ஏன் இது உங்களுக்கு இந்த சம்பவமா தொகுத்து சொல்றேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யும் போது என்னடா இவர் புதுசா சொல்றாருன்னு மக்கத்து காஃபிர்கள் நினைச்சாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் என்ன பண்றாங்க தெரியுமா? நீ சொல்றது புதுசு இல்ல, இப்படித்தான் உனக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் புதுப்பிக்கிறான், அதை எடுத்து நினைவூட்டான். அது மாதிரி நாங்க சொன்ன உடனே இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க புதுசு புதுசா சொல்றாங்க நினைக்காதீங்க. நாங்க சொல்றது குர்ஆன் சொல்றோம், குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து காட்டி சொல்றோம். நபிமார்கள் சொன்னதைத்தான் சொல்றோமே தவிர கூட குறைய இட்டு கட்டி சொல்ற ஒரு பழக்கம் இந்த ஜமாத்துல கிடையாது. நாங்க எந்த கொள்கையை சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை ஒன்று திரட்டி அந்த சமுதாயத்துக்கு விருந்து போட்டு அவர்கள்ட்ட விசாரிச்சு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணாங்கல்ல, உங்க முன்னோர்கள் சொன்ன கொள்கையெல்லாம் தூக்கி விட்டுட்டு தூக்கி வீசிட்டு கடாசிட்டு அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த கொள்கையைத்தான் நம்ம சொல்றோம். எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று அந்த வெளிநாட்டு அரசர்கள் விசாரித்தார்களோ, அந்த ஹெர்குலிஸ் மன்னன் விசாரித்தானோ, அப்பொழுது அபூ சுஃபியான் சொன்னார்களே, லினத்ருக்கு மா அமர ஆபாவுனா, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த முகமது சொன்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாங்க சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. 3வது அத்தியாயத்துல 64வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியை நீ போய் கூப்பிடு. யார? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவங்கள போய் கூப்பிடு. யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ்
வலா நுஷ்ரிக் பிஹி ஷைஆ. யோசித்து பாருங்கள் யூதர்களே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கின்ற அந்த ஒரு கொள்கை, அதன் பக்கம் சேர்ந்துக்கலாம் வாங்க. எந்த கொள்கை? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044425215226. வலா நத்தஹித் அர்பாபன் மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பொறுப்பாளியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது வாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யூத கிறிஸ்தவர்களை கூப்பிட்டாங்களோ அதே மாதிரிதான் இஸ்லாத்துல இருந்துகிட்டே இஸ்லாத்துக்கு வெளியே போய் கொண்டிருக்கிற உங்களை கூப்பிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யூத கிறிஸ்தவர்கள்ட்ட தாவா பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இஸ்லாத்துல இருந்துகிட்டே இஸ்லாத்தை தப்பும் தவறுமா விளங்கிக் கொண்டிருக்கிற, எங்களை எதிராக விமர்சித்துக் கொண்டிருக்கிற உங்களை கூப்பிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கூப்பிட்டார்களோ, ஒரு கடவுளை வணங்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டார்களே, அது மாதிரி தான் வாங்க அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காம வணங்கலாம்னு கூப்பிடுறோம். இதுதான் நம்முடைய கொள்கை. அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிய வைக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்கன்னா, மா தாபுதூன மின் தூனிஹி, மக்களே நீங்கள் எப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ் விட்டுட்டு வணங்குறீங்களோ இது அத்தனையுமே இல்லா அஸ்மான் சம்மைதுமுஹா அன்தும் வஆபாவுக்கும், இது அத்தனையுமே நீங்களும் உங்க முன்னோர்களும் இட்டு கட்டி பெயர் வைத்துக் கொண்டவை. மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹ் இதற்கென்று ஒரு ஆதாரத்தை இறக்கல, நீங்களா இட்டு கட்டிட்டீங்க என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம்? அந்த மக்காவுல வாழ்ந்த அந்த காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், லாத்துங்கிற உஸ்ராங்கிற வனாத்துங்கிற இவரு இப்படி எல்லாம் அல்லாஹ்ட்ட உதவி வாங்கி தருவாரு, அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு போறீங்களே, இதுவெல்லாம் நீங்களாக வைத்துக் கொண்ட இஷ்டங்கள், நீங்களாக வைத்துக் கொண்ட கற்பனைகள், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் செய்த கற்பனைகள் சொன்னார்களே, அதே தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? நீ சொல்ற மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியா இருக்கட்டும், நத்தர் ஷாவா இருக்கட்டும், அஜ்மீர் பாபா இருக்கட்டும், காஜா கரீபுன் நவாஸா இருக்கட்டும், அட ஒரு பேரை பார்த்தா இது கள்ள வேலைன்னு தெரியல. காஜா கரீபுன் நவாஸ், இது என்னத்த பேரு அர்த்தம் சொல்றது? இந்த பக்கம் காஜா, அந்த பக்கம் நவாஸ், நடுவுல கரீப். கரீப்னா பிச்சைக்காரன். நீங்க வீட்டு வாசப்படியில கரீபா வந்திருக்காருங்க, ஏதாவது 5 ரூபாய் இருந்தா 1 ரூபாய் இருந்தா எடுத்து போடுங்க அப்படி நம்ம சொல்றோமே, அதே கரீபுங்கிற வார்த்தையும் சொல்லிக்கிறோம். பேர்லயே புரிஞ்சு போயிரு, இந்த ஆள்னால ஒண்ணும் கையாளாகாது, இந்த ஆளுக்கு நம்ம கொடுத்தாதான் உண்டுன்னு தெரிஞ்சு போயிருச்சு. அப்புறம் என்னத்த அவர் உதவி பண்ணுவாரு நம்ம நம்புறோம்? யோசித்து பாருங்கள். குலாம் தாதாவா, அது யாரும் தெரியல. குலாம் தாதான்னு சில மாதிரி வச்சு வாரத்துல ஒரு நாள் போய் அவங்கள்ட்ட போய் உதவி தர்றீங்களே, இப்படி சிலர் தேடுறாங்களே, இது பாவமா தெரியலையா? அது குலாம் தாதா, தாதாவுக்கு அடிமை. அவர் அடிமைன்னா பேரு, அது அல்லாவுக்கு அடிமைன்னு கூட இல்ல, அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு தாதாவான், தாதாவுக்கு அடிமை. அவனால ஒண்ணுமே முடியலங்கிறதே அந்த பேர் சொல்லுதே, இத போய் நம்ம வணங்கலாமா? அப்துல் காதர் ஜீலானின்னு வச்சுக்கிட்டது, அவர் பெரிய சாகசம் பண்ணாருன்னு வச்சுக்கிறது, அவர் பெரிய அற்புதம் பண்ணாரு, இது அத்தனையுமே நாமும் நம்முடைய முன்னோர்களும் சொன்ன கட்டுக்கதைகள்.
அல்லாஹ் இதற்கு ஆதாரம் சொல்லி இருக்கிறானா? இதைத்தான் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த அவுலியாக்கள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நம்புறீங்களே, இதை அல்லாஹ் சொன்னானா? இப்படி உதவி தேடுங்கள், நாங்கள் உதவி செய்வோம்ட்டு இவர்கள் அவுலியா இப்படி சொன்னதாக அல்லாஹ் ஆதாரத்தை சொல்லி இருக்கிறானா குர்ஆன்ல? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே, இதே மாதிரிதான் நாங்க கேட்கிறோம். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கூப்பிட்டா விசாரிப்பாங்க என்றும், உதவி தருவாங்க என்றும், பரக்கத்தை கொடுப்பாங்க என்றும், உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க என்றும் இப்படி எல்லாம் அந்த அவுலியாக்கள் சொன்னார்களா? அவர்கள் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? குர்ஆன்ல எங்க இருக்குது யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு ஆதாரம் இல்லாத ஒன்றை நம்புறமே, இது நாளைக்கு பயனளிக்குமா என்றால் சுத்தமாக பயனளிக்காது. நாளை நரகத்திலே விறகு கட்டைகளாக நம்மை தள்ளிவிடும் என்பதை அஞ்சிக் கொண்டு இந்த இணை வைப்புங்கிற மாபாதக செயல் அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்கிற மாதிரி கூட இல்லாம இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்ற ஒவ்வொரு நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறான். வலக்கது ஊகிய இலைக்க, நபியே உனக்கு இறை செய்தி அருளப்பட்டிருக்கிறது. இலல்லதீன மின் கபலிக்க, உனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டது. என்ன தெரியுமா? உனக்கும் சொல்றோம், உனக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் சொன்னோம். என்ன சொன்னோம்? லைன் அஷ்ரக்த, நபிமார்களா இருக்கிற நீங்களும் கூட இணை வைத்து விட்டீர்களானால், என்னுடைய பெயர் வாங்கிய, என்னுடைய போற்றுதல் பெற்ற, என்னுடைய நேசம் பெற்ற, என்னுடைய நட்பு பெற்ற, என்னுடைய அருளை வாங்கிய, என்னுடைய உதவிகளை வாங்கிய, என்னுடைய சில அற்புதங்களை உதவியோடு செய்த நீங்களே இருந்தாலும் கூட, உயிரை விட மேலான நபியாக இருந்தாலும் கூட, லயஹபத்தன் அமலுக்க, உங்களுடைய எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிருங்கிற அல்லாஹ். யாரை பார்த்து? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூமின்களுடைய உயிரை விட மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ ஷிர்க் வச்சாலும் எல்லா அமலும் நாசமா போயிருக்கிறான். அப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தடை செய்கிறார்கள்? நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுப்னல் குபூர், கபறுகள் கட்டப்படுவதையே தடை செய்கிறார்கள். அது என்ன தர்காவை கட்டுறது? சிமெண்ட் போறதே தப்பு, செங்கல் வச்சு கல்ற மாதிரி மாத்துறதே தப்பு. இதுவே இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட காரியம்னா அதுக்கு தர்காக்கு ஆதாரம் இருக்குதா? கையாளாகாத தனத்துல உருஸ் வேற. ஊர்ல 4 முஸ்லிம்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் கையாளாகிற தனத்துல உண்டானதுதான் இந்த உருசு, இந்த சந்தன கூட விழா, இந்த யானை மேல ஏறிட்டு பிச்சை எடுக்கிற பழக்கம் எல்லாமே இந்த பிரமத கலாச்சாரத்தை ஒட்டி பிறந்த இந்த சைத்தானிய செயல்களை எல்லாம் இந்த சமுதாயம் விட்டொழிக்க வேண்டும். அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கேட்கிறோம் இறைவன்ட்ட, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா ஒரு நேரான பாதையை கொடுன்னு கேட்கிறோமே. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இறைவனுக்கு இணை வைக்காம இருந்தா நேரான பாதையை காட்டுவான். இறைவனுக்கு ஒருத்த இணை வச்சான்னு வைங்க, அது பெரிய வழிகேடுங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னா, வமன் அதல்லு மிம்ம எதுவும் மின்தூனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் பதில் சொல்ல முடியாத கபறுகள்ல போய், தர்காக்கள்ல போய், மகான்ட்ட போய், பெரியார்ட்ட போய், பெரிய பெரிய அவுளியாங்கிற பேர்ல நம்பிக்கை வைத்து கேட்கிறார்களே, இவர்களை விட வழிகட்டவர்கள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் இவனை விட வழிகட்டவன் உலகத்துல யாருமே இல்லையா? இவன் தான் மகா வழிகேட்டில் உள்ளவனா. அப்படிப்பட்ட நம்மை வழிகேட்டில் தள்ளி நமக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி நாம கொஞ்ச நஞ்ச அமல் செஞ்சமே அந்த அமல்களை நாசமாக்குற இந்த இணை வைப்பு கலாச்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்-ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்கிறான், வல்லதீன யகூலூன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், இறைவா எங்கள் ரட்சகனே நரக வேதனையிலிருந்து எங்களை திருப்பி இறைவா என்று கேட்பார்களாம். அந்த மாதிரி நரக வேதனையிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டு, தன்னை காப்பாற்றிக் கொண்டு, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு, இந்த சமுதாயத்திலே சத்திய கொள்கையை தெரிந்தவர்கள், அசத்தியத்திலே மூழ்கி இருந்தவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக உண்டாக வேண்டும் என்று இந்த பிரச்சாரத்தை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் சொல்கிறோம். வேறு எந்த ஒரு கசப்புகளோ, பிரிவினைகளோ, கொள்கை முரண்பாடுகளோ, அசத்திய கோட்பாடுகளோ இந்த ஜமாத்திலிருந்து நாங்கள் சொல்வதில்லை. நாங்கள் சொல்வதிலிருந்து ஏதாவது தவறு என்று நீங்கள் உங்களால் காட்ட முடிந்தால், அசத்தியவாதிகள் நாங்கள் சொல்வதிலே ஏதாவது உங்களுக்கு குளறுபடியாக சிந்தனை இருந்தால், நீங்கள் சொல்ற கொள்கை சரியாக இருந்தால் அதற்கு சரிசமமாக நின்று திருமறை குர்ஆன்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்த வழியில இருந்து எடுத்து காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க.
அள்ளி போடுங்க. அவுளியாக்கிட்ட போய் காலில் விழுகலாம், இந்த குர்ஆனுடைய ஆயத்தை காட்டுங்க. இதைத்தானே 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க சொல்றது தப்புங்கிறீங்க, நீங்க சொல்றது சரிங்கிறீங்க. ஆனா நாங்க உள்ளதான் சொல்றோம்னு பிரச்சாரம் பண்றோம், நபிமார்கள் சொன்னதான் சொல்றோம்னு எடுத்து காட்டிட்டோம். நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் தர மாட்டேங்கிறீங்க. கேட்டா குர்ஆன் புரியாதுங்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தர்மம் செய்யுங்க, தர்மம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்கிறீங்க. ஆனா குர்ஆன் புரியாதுன்னா இந்த வசூல் பண்றதுக்கு மட்டும் எப்படி குர்ஆன் வசனம் புரிந்துச்சு? கேட்டா இப்படி பண்றீங்க. நீங்க அசத்தியத்துல மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்குறீங்க. உங்களுடைய பள்ளிவாசல் பறி போயிரும், ஊர் ஜமாத்துல கெட்ட பேர் வந்துரும், முன்னோர்களுடைய பழக்க வழக்கத்தை விட்டு வர்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு பொறாமப்பட்டு போட்டியாக இருந்து இந்த தௌஹீது கொள்கைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து எதிராக போய்கிட்டு இருக்கிறீங்களே. மரணத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மரணம் எந்த நேரத்திலும் நம்மை சம்பவிக்கும் என்பதை சிந்தித்து எந்த வரட்டு பிடிவாதமாக இருந்தாலும் தூக்கி ஓரத்தில் இருந்துவிட்டு ஒரு நஜ்ஜாசி மன்னரை விடவா நமக்கு இருக்கணும்? ஆனா நஜ்ஜாசி மன்னரே இந்த சத்திய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு வந்தாங்களே, அந்த நஜ்ஜாசி மன்னர் இறைவனுக்கு இணையா யார வச்சாங்க? இந்த அட்ரஸ் இல்லாத பாவாக்களை தாதாக்களை வைக்கல. அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் குதிரத்துடைய, அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் பெறப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிரிக்க வச்சாங்க. அந்த கொள்கையிலிருந்து அப்பேற்பட்ட அரசரே வெளியே வந்துட்டாங்கன்னா நீங்க ஏன் வெளியே வர மாட்டீங்க? யோசித்து பாருங்கள், நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொல்லுகிற கொள்கை தவறாக இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம். நாங்கள் சொல்லுகிற கொள்கை சரியாக இருந்தும் நாங்கள் சொல்லுகிற கொள்கையில இருந்து இந்த மக்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்களை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஊர் நீக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் சந்திக்கிறதுக்கு தயாரோடு தான் இந்த தௌஹீதை ஏற்றிருக்கிறார்கள். இந்த மக்கள் சாதாரணமா இந்த கொள்கை ஏத்துக்கிட்டு வரல. இந்த கொள்கை ஏத்துக்கிட்டு வந்த எல்லாருமே எதற்கும் துணிஞ்சல் வந்து தைரியமா உள்ளவர்கள் தான், கோழைகள் அல்ல, வீரர்களாக, பெண்கள் வீராங்கனைகளாகத்தான் இந்த கொள்கைக்கு வந்தாங்களே தவிர கோலத்தனமா வரல. என்ன பண்ணிருவீங்க? இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு வந்தா ஊர் நீக்கம் பண்றீங்களா? நீ ஊர் நீக்கம் பண்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஊர் நீக்கம் பண்ற, இவனுக்கு தண்ணி கொடுக்காது சோறு கொடுக்காதுன்னு ஒதுக்குனீங்க. மனித உரிமை கமிஷனை வைத்து போய் ஜெயில தள்ளுற அளவிற்கு நடவடிக்கைகளை நாங்க களை இறங்குவோம். பள்ளிவாசல அனுமதிக்க மாட்டீங்களா? நாங்க என்ன திருட்டு பயிர்களா? கொலை பண்ண வந்திருக்கிறோமா? கொள்ளடிக்க வந்திருக்கிறோமா? ஆனா பள்ளிவாசல்ல இபாதத்து செய்ய வந்து அனுமதிக்க மாட்டீங்களா? அலகாபாத் கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லி இருக்குது? ஒரு பள்ளியில் சாஃபி இருந்தாலும், அனஃபி இருந்தாலும், மாலிகி இருந்தாலும், நெஞ்சில் கை கட்டுபவன் இருந்தாலும், தொப்பி போட்டாலும் போடாவிட்டாலும் அவன் இமாமத்து செய்யலாம், தொழுகை இமாமத்து செய்யலாம். இது அலகாபாத் கோர்ட்டு தீர்ப்பு. இதையும் மீறி நீங்க தடுக்கிறீங்கன்னா நாங்க உங்களை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு வருவோம். யாருக்கு வேணாலும் பிஏ வந்துட்டு போங்க. சுப்ரீம் கோர்ட் வாசப்படியில வந்து குற்றவாளி கூண்டுல நீங்க நிக்க போறீங்கிறத நீங்க சிந்திக்க வேண்டும். ஜனாசாவுக்கு இடம் தர மாட்டோம், பெரிய இடம். ஆனா மௌத்தா போன பிறகு எனக்கு என்னடா கவலை? நான் தூங்கிட்டு இருக்கும் போது வேணா என்ன தூக்கிட்டு போனா எங்கடா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு வருத்தப்படலாம். நானே மௌத்தா போயிட்டேன்னா எனக்கு என்ன கவலை? நீங்க ரோட்ல வச்சா என்ன, வீட்டுல வச்சா என்ன, கபரஸ்தான்ல வச்சா என்ன, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சா என்ன, செத்து போன பிறகு எனக்கு கவலையே இல்ல. என்ன எங்க வீட்டுல இருக்கிறவங்க அடக்கம் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஆகும் தெரியுமா? இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டதுக்கு தான் நீங்க கபரஸ்தான்ல இடம் தரலனா எங்களுக்கு ராஜ மரியாதையோட பிரதம மந்திரிகள் மாதிரி எங்களுக்கு காவல்துறை உதவியோட கபரஸ்தான் அடக்கம் செய்யற அளவுக்கு பாதுகாப்பு நாங்க வாங்கிட்டு வந்துருவோம். எங்களுக்கு எல்லாம் ஒரு சில்லறத்தனமா, இதெல்லாம் 20 வருஷமா பார்த்த சாதாரண ஒரு சில்லி மேட்டர்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி விஷயம். உங்களுக்கு வேணா பெருசா நினைக்கலாம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட துவண்டு போக மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜமாத்தை ஏத்துக்கிட்டு வந்த உடனே உனக்கு நிக்கா ரெஜிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். எது மட்டும் நாங்க கொஞ்சம் வருத்தப்பட்டோமோ இல்லையோ, இதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்க நிக்கா ரெஜிஸ்டர்ங்கிற பேர்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டாட்ட கொஞ்சம் கமிஷன் வாங்கிட்டு பொண்ணு வீட்டாட்ட கொஞ்சம் கமிஷன் வாங்கிட்டு வரதட்சணைங்கிற கொடுமையை தாண்டவமாட வைக்கிறத விட எங்க ஜமாத்து பேர்ல ஒரு புக்கை அடிச்சுக்கிட்டு நாங்க யார்ட்டையும் கமிஷன் வாங்காம மணமகனை ஆம்பளை மணமகனா தேர்ந்தெடுத்து எந்த நகையோ பணமோ வரதட்சணையோ வண்டியோ சீதனமோ இல்லாத ஒரு நல்ல திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வரதட்சணை ஒழிப்பு இஸ்லாமிய திருமணத்தை நாங்க நடத்திக்குவோம். ரொம்ப சந்தோஷம், புக்கு தராட்டி பரவாயில்ல. இதையும் மீறி இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு 5 பேர் நினைக்கிறீங்க, நாளைக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடி நிறைஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஷிவந்தியத்தில் இருக்கிற எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்பார்கள். அதை ஏற்ற பிறகு, இந்த கொள்கை ஏற்ற பிறகு இதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய பிரச்சாரம் தொடர்விடாமல் நடந்து கொண்டே இருக்கும்.
தடைப்படாமல் தங்கு தடை இல்லாமல் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு மேல வச்சிருக்கிறோம், நாளைக்கு ஊர் பட்டி தொட்டி எல்லாத்தையும் தேடி வந்து வைப்போம். நீங்கள் அதற்கு தடை செய்து எங்களுடைய உயிரை நீக்குவதற்கு முன்னின்றாலும் எங்கள் உயிர் தொண்டை குழியில் இருக்கும் வரைக்கும் இந்த தௌஹீது பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்படும், தொடர்ச்சியாக நடத்தப்படும். எங்களுடைய உயிர் போகும் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு செய்தாலும் இந்த பிரச்சாரத்திலிருந்து ஓய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்